சொல்றது அப்படிங்கிறாவ. ஏச்சுன்னா பாத்தீங்களா? ஏய் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஆதிக்குட்டி டிவி பாருங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறாருண்ணா. என்ன பாட்டு தங்காது? காக்கா முல்லா கொழுந்திய வந்து பத்திரமா கொண்டாந்து விட்டுட்டாருங்களாம்மா. கொழுந்தியாட்ட வேற டெய்லி ஃபோன். நீங்க இங்கே இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மணி கரெக்டாக 6. இந்தமாதிரி வெடியில் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வெடிச்சிட்டு வருது. எனக்கு நேரில் பார்க்குற லைட்டாக விடியல் தெரியுது, செல்லில் இனிமேல் இருட்டாக தான் தெரியுது பாருங்கள். பாப்பாங்க இங்கே இருக்கிறனால இப்போ வந்துட்டு டெய்லி நேரத்தில் எழுந்திரிச்சிரு. இல்லாட்டினா குறைஞ்சது 7-7:30 மணியாவது ஆயிரம் எந்திரிக்கிறதுக்கு. அவன் பக்கத்தில் படுத்துட்டு எந்திரிக்கிறதுக்கு முடப்பட்டுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அவங்க கிளப்பணுங்கிறக்காகவே முழிப்பு வந்துடுது. 5:30 மணிக்கெலாம் டெய்லியும் முழிப்பு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். நினச்சிட்டே படுப்பேன், அலாரம்லாம் வைக்கிறதில்ல. காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு படுத்தோம்னா எந்திரிச்சிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு விலாகாக வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பப்பியை எப்படி வந்து நின்றுருக்குதுன்னு. என்ன பப்பி வேணும்? பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்தேன். பப்பி வந்ததுன்னு வாச தெளிச்சிட்டு வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து என்னை பார்த்தா பப்பி எதாவது போடுவேனான்ட்டு, அதனால் இவளுக்கு பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள். வாழை என்னாட்டு ஆட்டுறா பாருங்க. இரு பப்பி பிரிச்சுட்டு போடுறேன். இங்கே வேறுங்க பப்பி சாப்பிட்ருக்கா பிஸ்கட்டை. ஜூலி இவங்க அம்மா நாய் வந்ததுன்னா விடமாட்டா. முதலால விவரமாக வந்துட்டா வருங்க. சரி சாப்பிடு ஜூலி. சாரி பப்பி. பப்பி பிஸ்கட் சாப்பிட்ருக்கா. இன்னும் நான் வாசத்தில் சுட்டாச்சு கோலம் போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடியே ஒரு ஆள் எந்திரிச்சாச்சுங்க நம்ம வீட்டில். யாருன்னு பார்த்திங்கன்னா மாமா தான். இப்போ டீ சாப்பிட போயிருக்காரு, வருவார். நம்ம அதுக்குள்ளே கோலம் போடலாம் வாங்க. வந்துட்டு பரவாயில்ல நேரத்தில் இருந்துச்சு கோலமெல்லாம் போட்டியா அப்படின்னு ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுப்பாரு. பார்க்கலாம். அரிசி மாவில் தான் கோலம் போட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு. லைட்டாக திட்டுதான் தெரிஞ்சது, இருந்தாலும் நல்லா இருந்தது. உள்ளே போயிட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போன கேப்பில் நம்ம பப்பி வந்து இங்கே பாருங்கள் கோலை வச்சு பிரண்டி விட்டுருச்சு. இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேங்கிற மாதிரி. உனக்கு ஒரு கட்டு பிஸ்கட் போட்டதுக்கு நீ இப்போ நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க? ஏ பப்பி சரி பரவாயில்ல போட்டுருவோம். அப்படியே சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வைக்கலான்ட்டு இருக்கேன். என்னென்னா நூல்கோல் ஒன்று இருக்குங்க, முருங்காய் ஒன்று இருக்குது, காய் இன்னும் 4 இருக்குங்க முருங்காய். ஆனால் அதெல்லாம் உள்ளே அப்படி அமுத்துனா ரொம்ப பொக்கையாட்டிருக்கு, அது வேக போடுறதே வேஸ்ட்டு தான். அதனால் வந்து இந்த ஒரு முருங்காயும் ஒரு நூல்கோலும் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். அதுதான் பருப்பு வேக வைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். காஃபி சாப்பிட போயிட்டு ஆள் வந்தாச்சு. பாப்பாங்களும் எந்திரிச்சிட்டாங்க. பாருங்க ஆதிக்குட்டி நேற்று சிரிச்சுட்டே இருந்துச்சுங்க, இன்றைக்கி எதுக்கு அழுகுறீங்க? அழுகக்கூடாது, பொய்யலுகாச்சு அழுகுறாங்க. செல்லு கேட்க கூடாதுமா, இன்னைக்கு தான் அதிசயமா அழுகுறான். சித்தி வந்துட்டவாரு, சித்தி விட்டா 10 மணி வரைக்கும் தூங்கிருப்பாளாட்டக்குது. வணக்கம். அழகி சமாதானம் பண்ணிட்டாருங்க ஒரு வழியா. பார்த்து நின்று வேடிக்கை பாருங்க. சீப்பு ஒரு சீப்பு கீழே வந்துருச்சு. தேன் சீப்பு, உருண்டை சீப்பு, என்னென்னமோ இருக்குதுங்க இதில், வகை வகையான சீப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க எத்தனை தடவை சொன்னாலும். இந்த பாப்பா எங்கள் அக்கா பொண்ணு, 9வது படிக்கிறா. இது வந்து இதுக்கு மட்டும் முதலாலாம் வருவாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் நடவடிக்கை எதுவுமே சரியில்லைங்க. இதில் என் தங்கச்சி சொல்லிட்டேன், பாப்பாங்களை நேற்று ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாருங்க. குனிந்து அப்படியே பொண்ணுங்க வந்து பாத்துட்டு யார் தங்கமயிலா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆமான்னு உங்க மாமாவோட சிரிப்புக்கு நான் அடிமைன்னு சொல்லி ஒரு புள்ள சொல்லிச்சாமா. சரி அதை நான் கேட்டேன், யார் சொன்னாங்க இரு நீங்க வந்து நான் கேட்கறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க அப்புறம் என்னமோ ரோஜாலாம் வாங்கிட்டு போறேன். நீங்க காமெடி சொல்றது இதெல்லாம் வீடியோல சொல்லிட்டு இருப்பியா? நான் வந்து உங்களை சொல்லுவேன். நான் நல்ல பையன். அதை எப்படி ஏவாயா சொல்றது அப்படிங்கிறாவ.
ஏச்சுன்னா யோசிக்கூடாது. உனக்கு டேரி மில்க் வேணுமா வேணாமா? பாத்தீங்களா? நல்ல பையன் சொல்லு. ஏய் தங்கமான பையன் சொல்லு. இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. சரியா? சரி. செல்லாது நீ சொல்லு. உனக்கு 3 டேரி மில்க். நல்ல பையன், நல்ல பையன். டைரி மில்க்குக்கோசரம் இப்படியெல்லாம் மாறுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, நான் வந்து சமைச்சிட்டு இருக்கிறேன். சமையல் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க, சாம்பார் செஞ்சாச்சு. நூல்கோல், அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் 3 கிடந்துச்சுங்க. எல்லாமே போட்டு சாம்பார் வச்சுட்டேன். கதம்ப சாம்பார் 3 காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், முட்டைக்கோசு கேரட் பீன்ஸும் போட்டு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் பாப்பாங்களுக்கு இன்னைக்கு கொண்டுட்டு போகிறக்கு. மாமாவுக்கும் அதே தான் சாப்பாடு. பாருங்கள், தயிர் வந்து பெற போட்டு வச்சுருக்கிறேன். சம்படத்தில் சின்ன சம்படம் தயிர். அப்புறம் நைட் வந்து அரிசி பருப்பு செஞ்சுருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இருக்குது. காலையில் வேணா பாப்பாங்க அரிசி பருப்பு கேட்டாங்கன்னா சாப்பாடு அரிசி பருப்பு சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டினா சாப்பாடே வச்சு விட்டேன், சாப்பாடு சாப்பிட்டுக்கலாங்க. வேந்துட்டு இருக்கட்டும். கிச்சன் காலையில் எழுந்திரிச்சு எதுவுமே பண்ணலைங்க, கசகசன்னு அப்படியே கிடக்கு. பாத்திரத்தெல்லாம் கழுவி அடுப்புக்கிட்டலாம் துடைக்கணும். நேற்று எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு தான் வந்து சமையல்லாம் செஞ்சேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து மாப் போடணும், பெட்ஷீட்டெல்லாம் அலாச வேண்டியது இருக்குது. அதனால் சரி அந்த வேலையை முடிச்சுட்டே அப்புறம் கையோடு குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சமையல் வேலை முடிய போகுதுங்க. காய் இருந்துச்சுன்னா தேங்காய் துருவி போடணும், அவ்வளோ சமையல் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் பாப்பாங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு ஒன் பை ஒன்னாக அப்புறம் என் வேலையை செய்ய வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எங்கே போனாங்க, அப்பாவும் வந்துட்டு போகிறாங்க, பாப்பாங்க எங்கே இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. எங்கள் அம்மாவும் அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியில் வந்து மாசாணியம்மன் கோயில் இருக்குது, அங்கே போயிருக்காங்க. அங்கே வந்து எல்லாம் மாலை போட்டு போயிருந்தாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது அச்சிதாவோட ஃப்ரெண்டோட அம்மா போனாங்க மாலை போட்டுட்டு. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உடம்புல பிரச்சனை இருந்து சரியாகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேண்டுதல் வச்சு சாமி போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அது எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க. அதனால் அண்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பொண்ணு கிடைக்கலீங்களா, 3 வருஷமாக அண்ணா கல்யாணத்துக்காக பொண்ணு வரன் பார்த்துட்ருக்கோம், எதுவுமே அமைய மாட்டேங்குது. சரி அந்த கோயிலுக்கு எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த வாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவும் அண்ணாவும் அங்கே போயிருந்தாங்க. திங்கக்கிழமை தான் கிளம்புனாங்க, சாயந்தரம் 4 மணி போல். அங்கே வந்து நைட்டு தான் பூசை நடக்குங்களாமா, மயான பூசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அங்கே நைட்டு பூசை பார்த்துட்டு நேற்று வந்து ஏதோ 2 கோயிலுக்கு, ஏதோ இன்னொரு காளி கோயிலுக்கும் அப்புறம் பாண்டிமுனி கோயிலுக்கும் போயிட்டு நைட்டு அன்டைமில் 1 மணிக்கு தான் வந்தாங்க. அதனால் சரி 2 நாளில் பாப்பாங்க அங்கே தனியாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நீங்கள் டெய்லி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆதிக்குட்டி காலாச்சி எங்களுக்கும் நாங்கள் 2 பேர் தனியாக இருக்கிறதுக்கு இருப்பாங்க. இருந்தாலும் அம்மா அங்கே தனியாக இருப்பாங்க. அதனால் சரி இன்றைக்கி வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ காலையில் மாமா ஸ்கூலில் கொண்டு போட்டுருவாங்க, சாயந்தரம் எப்போ போல் இன்னும் பாப்பாங்க அங்கே வீட்டுக்கு போயிடுவாங்க. நேற்று வீடியோவில் சொல்லலை அம்மா என்ன அம்மா எங்கே போனாங்க அப்படின்ட்டு, அதனால் இன்றைக்கி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நேற்று விளாக் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆதிக்குட்டி படுக்கை பாருங்க, பாய்க்குள்ளே பூந்துட்டு எங்கே காணோம். ஜெய் கள்ளி மூடி வச்சாச்சு. திறக்க வேண்டாமாமா, பாய திறக்க வேண்டாமாமா. சரி மூடி வச்சுக்கோ. இது ஒரு விளையாட்டு வருங்க ஆதிக்குட்டிக்கு. அக்கா சித்தியில ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு வந்து விளையாடுவாங்க, சரியாம்மா? அழுவ கூடாதுமா பட்டு. அச்சோ அப்பா இங்க பாருங்க, அவங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க, அவங்கள கூட்டு படுக்க சொல்லிட்டு இருக்கிறான். அக்காங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டு. சரி போச்சாது இரு, தலை சீவிட்டு வருவாங்க. தலை சீவிட்டு வருவாங்க. இந்த வேலையாக பாருங்கள், சமையல் வேலையை முடிச்சுட்டு பெட்ஷீட்டெல்லாம் வந்து மிஷினில் போட வந்துட்டேன். தலகாணி உரை பெட்ஷீட்டெல்லாம் மிஷினில் போட்டிருக்கேன். மிஷினை போட்டு விட்டேன். பாப்பாவுக்கு தலை சீவி விட்டு தாட்டி விட வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாங்க 2 பேர் சாப்பிட்டுக்கிறாங்க. ஆதிக்குட்டி டிவி பாருங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறாருன்னு. என்ன பாட்டு தங்காது? காக்கா முல்லா ஆடிட்டு இருக்கானாமா, சுற்றிட்டு ஆடிட்டு இருக்குங்கிறான் பாருங்க. வீட்டிலன்னா அம்மா வீட்டில் இருந்தால் டிஃபன் பாக்ஸில் போட்டு போயிடுவாங்க, காலையில் அங்கே போய் சாப்பிட்டுப்பாங்க. இங்கே டைம் இருக்கங்காட்டின்னு வீட்லேயே சாப்பிட்டாங்க. வச்சுட்டெல்லாம் துவைக்கணும், மழை மாதிரி கிடக்குது. சரி சாப்பிட்டு சீக்கிரம் டிஃபன் பாக்ஸுக்கு போடலாம் வாங்க. ஆதிக்குட்டி வேறுங்க ஸ்கூலுக்கு. ஐயோ வெயிட்டாக இருக்குதுமா, அதை பார்த்து அக்கா பேக் வெயிட்டாக இருக்கும்ல சாமி.
ஸ்கூலுக்கா? ஸ்கூலு போறேன். அக்கா கூட போய் பேக்கில் உட்காந்துக்கு, இல்லாட்டி அக்கா தொட்டல் கட்டி போட்டுக்கிட்டாங்க பள்ளிக்கூடத்தில். அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. சரி மாமாவுக்கு அதுக்குள்ளே சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்குறாரு. ஆமாம், போயிட்டு வந்தீங்கன்னா லேட் பண்ணிடுவீங்க. பசி எடுத்துனா டீ குடிச்சிட்டு வந்துடுவீங்க. அதனால தான் வந்து இப்போயே சாப்பிட்ருங்க அப்படின்ட்டு. டைமுக்கு சாப்பிட்றணும். சரி சாமி சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் கூட போகிறேன். ஆதிக்குட்டி நானும் போகிறோம். நாங்களும் போய் நான் படித்த ஸ்கூலை பார்த்துட்டு வரேன். நான் படிக்க. ஆமாம், ஓ பிளானு. நான் இறங்க முடியாது. நான் போயிட்டு வரும்போது தான் இறங்குவேன். பொள்ளாச்சி போயிட்டு புளிய மாட்டேன். ஆமாம் வருவேன். நீங்கள் என்ன நலம்பல் பண்ணுறீங்க நான் பார்க்க வேண்டாமா? ஆ பாருங்க, நான் வரேன்னு சொன்னோன்னையுமே நீ வரியா, நீ எதுக்கு வர அப்படிங்கிறாரு. வருங்க, நான் வந்து ஆதிக்குட்டி வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட போகிறேன். ஏன்னா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், வேலை இருக்குது. தம்பி தான் பண்ணுற மாட்டான். இவங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது புரியலைங்க. கொழுந்திய வந்து பத்திரமா கொண்டாந்து விட்டுட்டாருங்களாம்மா. கொழுந்தியாட்ட வேற டெய்லி ஃபோன். நீங்க இங்கே இருங்க. சரி வாங்க போலாம். சின்னக்குட்டி அது எப்படி? சரி பாய். இந்த நேரத்துல எங்க மாமா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்றாராமா. தப்பா ப்ராஜெக்டா இருப்போம். நான் சும்மா ஒரு விளையாட்டு காமெடி பேசிட்டு இருந்தேன். ஆமாங்க, பாரு 10 நிமிஷத்துல கொண்டாந்து விட்டு 8:50 கிளம்பி 9 மணிக்கு வந்துட்டோம். அவ 8:15 அவங்க பஸ்ல வரமா 8:15 வரணும். ஏன் வீட்ல 7:50 7:55 கிளம்பிடுவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிடுவாங்க. ஆமா, பஸ்ல அப்புறம் தொங்கிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் பஸ்ஸை விட்டு 2ஆம் பஸ்ல கூட்டத்துல நெருக்கிட்டு வருவாங்க. நான் டெய்லியுமே கூட்டிட்டு போய் விட்டுறேன்னு சொல்றேன். அவங்க எதுக்கு சிரமம் அப்படின்ட்டு அது இந்த 2 நாள் அவங்க அம்மா ஊர்ல இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அதனால நாங்க 2 நாளா கூட்டு வந்தாச்சு. நாளைக்கு பஸ்லயே வந்துடுவாங்க. சரிங்களா? சரி, நம்ம தம்பி விட்டு காய்கறிக்கான வீடு மாப் போற வேலையில இருக்குது. ஆமாங்க, அத போட்டுட்டு இனிமே வீடியோ டெய்லி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆனாலும் சரி. ஆனா ஒண்ணு, எவ்வளவு நாள் கழிச்சு வீடியோ போட்டாலும் அந்த ஆதரவு எங்களுக்கு கொடுக்குறீங்க. சந்தோஷம் எங்களுக்கு. கண்டிப்பா மிக்க நன்றிங்க. நான் இனிமே டெய்லி தவறாம வீடியோ வந்திருக்கு. டெய்லி நைட்டுங்கிறேன். நான் எதுக்கு நைட்டுன்னு எப்ப போட்டாலும் பாப்பாங்க. ஆமா, நம்ம எத்தனை மணிக்கு போட்டாலும் பாப்பாங்க. அந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்த உடனே வீடியோ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் லைக் பண்றாங்க. லைக் பண்றீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணுங்க. இனிமே கரெக்டா ரெஸ்பான்ஸ் கமெண்ட்ல ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஓகேங்களா? என்ன சொல்றதுக்கு இல்ல. இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. எந்த கேள்வியா இருந்தாலும் நான் பதில் வீடியோ போடுறேன். ஆமா, கேள்வி கேளுங்க, நாங்க உங்களுக்கு பதில் சொல்லி வீடியோ போடுறோம். Q&A வீடியோ. நீங்க பர்சனலா ஏதாவது கேட்கணும்னா நம்ம நம்பர் உலகத்துக்கே தெரியும். ஆமா, வாட்ஸ்அப்ல வந்து கேளுங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன்.